எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ரியல்மியோட புத்தம் புது நார்சோ N65 5G. இந்த போனை பத்தி A to Z நாம அலச போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பட்ஜெட் போன்ல 120 ஹெர்ட்ஸ் ஸ்கிரீன் கூடவே 5G அடேங்கப்பா. ஆனா இந்த விலையில இதெல்லாம் தர்றாங்கன்னா எங்கேயோ ஒரு கேட்ச் இருக்கணுமே. அது என்னன்னு தான் இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். முதலையே சொல்லிடுறேன், இந்த N65 5G-ய வேகத்துக்காகவே உருவாக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. அதுல விஷயம் இந்த 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே. இதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா? நீங்க சும்மா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு அதிரடியான கேம் விளையாண்டாலும் சரி, எல்லாமே வெண்ண மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அந்த அனுபவமே தனிதான். சரி, அந்த ஸ்மூத்னஸ்க்கு டிஸ்ப்ளே காரணம்னா ஓவரால் வேகத்துக்கு காரணம் இந்த MediaTek Dimensity 6300 சிப் தான். இது ஒரு 5G சிப். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதோட உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் 5G கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். சொல்லப்போனா ரொம்பவே திறமையான ஒரு ப்ராசஸர் இது. ஓகே, வேகம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மட்டும் போதுமா ஒரு ஃபோனுக்கு? மத்த முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்டு பாத்திரலாம் வாங்க. கேமராவை பாத்தீங்கன்னா 50 MP AI கேமரா கொடுத்திருக்காங்க. நல்ல வெளிச்சத்துல டீசென்டான போட்டோஸ் எடுக்கலாம். பேட்டரி ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி. ஸோ ஒரு நாள் சார்ஜ் தாராளமா நிற்கும். ஆனா சார்ஜிங் வெறும் 15 வாட்ஸ் தான். சாஃப்ட்வேர் லேட்டஸ்டா Android 14 பேஸ்டு Realme UI 5.0ல ஓடுது. டிஸ்பிளே சைஸ் 6.67 இன்ச். ஆனா இது ஒரு HD+ ஸ்கிரீன். செக்யூரிட்டிக்கு சைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இப்போதான் அசல் கதைக்கே வரும். இந்த புது ஃபோன் இதோட பழைய மாடலான நார்சோ N55 விட நிஜமாவே ஒரு அப்கிரேடா, இல்ல சில விஷயங்கள்ல இது ஒரு டவுன் கிரேடா? வாங்க ரெண்டையும் நேருக்கு நேர் மோதவிட்டு பாப்போம். கேள்வி சிம்பிள் தான். இது பழைய நார்சோ N55 விட பெட்டரா இல்லையா? வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த டேபிள பாருங்க, வித்தியாசங்கள் பட்டவர்த்தனமா தெரியுது. N65ல Dimensity 63000 5G ப்ராசஸர் இருக்கு. ஆனா N55ல Helio G88 4G தான். இது ஒரு பெரிய அப்கிரேட். ஆனா டிஸ்ப்ளே விஷயத்துக்கு வாங்க. N65ல 120 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. ஆனா அது வெறும் HD+ ரெசல்யூஷன். பழைய N55ல 90 ஹெர்ட்ஸ் தான். ஆனா அது ஒரு ஷார்ப்பான FHD+ ஸ்கிரீன். இங்க தான் பெரிய ட்விஸ்ட். சார்ஜிங்ல பாருங்க, N65ல வெறும் 15 வாட் தான். ஆனா N55ல டபுள் மடங்கு, அதாவது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சு. பேட்டரி மட்டும் ரெண்டுலயும் சேம் தான். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? ரொம்ப சிம்பிள். நார்சோ N65 5Gல உங்களுக்கு 5G கனெக்டிவிட்டியும் ஸ்மூத்தான 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளேவும் கிடைக்குது. ஆனா அதுக்கு விலையா நீங்க தெளிவான FHD+ ரெசல்யூஷனையும் வேகமான 33W சார்ஜிங்கையும் இழக்க வேண்டியிருக்கு. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். அடுத்த கம்பேரிசன் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இந்த நார்சோ N65 5Gக்கு மார்க்கெட்ல ஒரு அச்சசலான இரட்டை சகோதரன் ஒருத்தர் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, Realme C65 5G தான். சரி, தன்னோட இந்த ஐடென்டிக்கல் ட்வின் ஆன Realme C65 5G கூட ஒப்பிடும்போது இது எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? வாங்க பாத்துருவோம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. ப்ராசஸர் ரெண்டுலயுமே Dimensity 6300. ஓகே. டிஸ்ப்ளே ரெண்டுமே 120 ஹெர்ட்ஸ் HD+. கேமரா ரெண்டுமே 50 MP. பேட்டரி அதுவும் 5000 mAh. என்னங்குது, எல்லா முக்கியமான ஸ்பெக்ஸும் ரெண்டு ஃபோன்லயும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா நண்பர்களே, நீங்க நினைக்கிறது சரிதான். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபோன் தான். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்போ கடைசியா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்காக ஒரு ஃபைனல் டேக்அவே. சோ இந்த ஃபோன் யாருக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஷார்ப்பா இருக்கிறத விட ஸ்க்ரோலிங் ஸ்மூத்தா இருக்கணும், 5G வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஆனா நீங்க கொடுக்குற பெரிய காம்ப்ரமைஸ் என்னன்னா, ஒரு ஃபுல் HD+ ஸ்கிரீனை விட்டுட்டு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வேற யாருக்கும் போட்டி இல்ல, தன் சொந்த அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற C65Gக்கு தான் நேரடி போட்டியாளன். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இதோட ஜெராக்ஸ் காப்பி ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த நார்சோ N65 5G நிஜமாவே ஒரு புது ஃபோனா, இல்ல வேற பேர்ல வந்த